சுவாதி தொடங்கிட்டு சுவாதி. வணக்கம். கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் இந்திய வரலாற்று நிகழ்வு எண் 2131, நாள் 26/4/2026, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம், வருகின்ற வரவேற்கின்றோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்கும் டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களையும் வருகின்ற வரவேற்கின்றோம். இன்றைய குரலும் பொருளும் வழங்கும் சகோதர சகோதரிகளையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இசைப்பாடல் வழங்கும் பாடகர்களையும் வருகின்ற வரவேற்கின்றோம். நிகழ்வின் முதல் பகுதியாக இன்றைய திருக்குறள் கூறுவதற்கு குணமதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 91. மனைவழியார் மாண்பை நெய்தர் வினைவழியார் வேண்டா பொருளுமது பேணாது பெண்மை ஆக்கம் பெரியதோ நாடக நாடுதரும் இல்லால்கால் சார்ந்த இயல்பின் எண்ணான் மலர் நாடுதரும் மனையாளை அஞ்சு மறுமையிலாளன் வினன்மை வீரேதல் என்று நட்டார் குறையமுடிய நன்றார் குறைமுடிய நடந்தால் என்றாங்க அவர் பின்னுதல் இனியன என்னோட சிவாத்திரை சித்து வாய்க்கான் மற்ற. நன்றி. நன்றி. அடுத்ததாக ஷாலினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 29. கல்லாமை. எல்லாமே வேண்டுவான் என்பான் நினைத்ததும் கல்லாமை கக்கத்த நெஞ்சு. உள்ளத்தால் உள்ளும் தீதே பெரும்பிள்ளை கள்ளத்தால் கல்வியை மேல் களவினால் ஆகிய அக்கம் மலர்ந்து ஆவது போல கிடும். களவின்கண் கஞ்சிய காதல் வெறுக்கண் வீயா விழும் தரும். அருள் கருதி அன்புடையர் ஆதல் பொருள் கருதி பொச்சாவு பார்ப்பார் கண்ணில். நன்றி. நன்றி. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்பு நினைக்கின்றோம். வாருங்கள். அழைத்ததற்கு நன்றி. குரல் அமுது. இன்றைய நிகழ்வு என் குரல் பழமை அதிகாரத்தினுடைய முதற் குரல். பழமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. பழமை என்று சொல்லப்படுவதன் பொருள் என்ன என்றால், நெடுங்கால நண்பர் நம் மீது உரிமை எடுத்துக்கொண்டு பிழைபட நடந்தாலும் அதை பொருட்படுத்தாத நட்பு எனலாம். பழமை பாராட்டுவது என்னவென்றால், பழகிய நண்பர்கள் தங்களின் உறவை அழியாமல் பாதுகாப்பதுதான். இனி வரலாற்றில் இன்று ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள். இதே நாளில் 1564ஆம் ஆண்டு நாடக ஆசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இங்கிலாந்து வாரிக்ஷயரில் ஞானஸ்தானம் பெற்றார். இவர் பிறந்த நாள் இதுவரைக்கும் அறியப்படவில்லை. 1821ஆம் ஆண்டு ஈரானின் தப்ரிஸ் நகரில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். 1867 கொழும்பிலிருந்து கண்டி வரையிலான முதலாவது தொடர்வண்டி சேவை நடத்தப்பட்டது. 1942ஆம் ஆண்டு மஞ்சுகோ நகரில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் 1549 சீன தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 1944ஆம் ஆண்டு ஜார்ஜியா பபிந்திரியோ எகிப்து இருந்த நாடு கடந்த நிலையில் தன்னை கிரேக்கத்தின் அரசு தலைவராக அறிவித்தார். 1962ஆம் ஆண்டு நாசாவின் ரேஞ்சர் 4 என்ற ஆளில்லா விண்கலம் சந்திரனில் மோதியது. 1964ஆம் ஆண்டு தங்னிகா தன்சிபார் 2 நாடுகளும் இணைக்கப்பட்டு தான்சானியா என ஒரு நாடாகியது. 1966ஆம் ஆண்டு தாஸ்கன் நகரில் 5.1 அளவு நிலநடுக்கம் தாக்கியதில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 1981ஆம் ஆண்டு உலகில் முதல் தடவையாக திறந்த கருப்பை அறுவை சிகிச்சை அமெரிக்காவில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்டது. 1986ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் உக்ரைனில் செர்னோபில் அணுகுலை விபத்து ஏற்பட்டது. இதில் மிக பெரும் அளவு அணுகுலை விபத்து இதுவாகும். உலக வரலாற்றிலேயே மிக பயங்கரமான சுற்றுச்சூழல் சுழல் காற்று வங்காளதேசத்தில் நடுப்பகுதியை தாக்கியதில் 1989ஆம் ஆண்டு 1300க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 12,000 பேர் காயமடைந்தனர். 80,000 பேர் வீடுகளை இழந்தனர். இதே நாளில் தான் 1762ஆம் ஆண்டு கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான சியாமா சாஸ்திரி பிறந்தார். இதே நாளில் 1938ஆம் ஆண்டு தமிழக எழுத்தாளர் நீலபத்மநாபன் பிறந்தார். இதே நாளில் மனோன்மணியம் என்ற நாடக நூலை படைத்த தமிழறிஞர் பே. சுந்தரம்பிள்ளை 1897ஆம் ஆண்டு காலமானார். கணித மேதை ராமானுஜம் 1920ஆம் ஆண்டு காலமானார். வேல அரசமாணிக்கம் இதழாளர் பேச்சாளர் 91ஆம் ஆண்டு காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். இசன் அண்ணா எடுத்து சொல்லுங்கண்ணா. இசைப்பாடல் நன்றிங்க ஐயா. இசைப்பாடல் அன்னபூர்ணி அம்மா கூப்பிடுங்க. அன்னபூர்ணி அம்மா கூப்பிடுங்க. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
அழைத்ததற்கு நன்றி ஈஷான். என்னுடைய பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்த பாட்டு அன்பே சிவமாய் அணைப்பாள் நம்மை அன்னை பராசக்தி, ஆறுதல் கூறி அமுதம் பொழிவாள் அன்னை பராசக்தி, இப்புவி இன்பம் வேண்டாம் என்பாள் அன்னை பராசக்தி, ஈடில்லாத காட்சியளிப்பாள் அன்னை பராசக்தி, உயர்வு தாழ்வு ஒன்றும் பாராள் அன்னை பராசக்தி, ஊக்கம் இருந்தால் போதும் என்பாள் அன்னை பராசக்தி, எங்கும் நிறைந்த ஜோதியாயிருப்பாள் அன்னை பராசக்தி, ஏகாட்சரமாய் அவனியில் வந்தாள் அன்னை பராசக்தி, ஒட்டியான பீடத்தில் அமர்வாள் அன்னை பராசக்தி, ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி, அவ்வை எனவே அவனியில் வந்தாள் ஆதி பராசக்தி, ஓம் என்றாலே தேடியும் வருவாள் அன்னை பராசக்தி, ஓம் என்றாலே ஆடியும் வருவாள் அன்னை பராசக்தி, ஓம் என்றாலே பாடியும் வருவாள் அன்னை பராசக்தி, ஓம் என்றாலே உருவாய் வருவாள் அன்னை பராசக்தி, ஓம் என்றாலே குருவாய் வருவாள் அன்னை பராசக்தி, அன்னை பராசக்தி ஜெய ஆதி பராசக்தி, அன்னை பராசக்தி ஜெய ஆதி பராசக்தி. நன்றி அப்பா. நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை குணமதி அக்கார்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். மாலினி அக்கா இருக்காங்க பாருங்க. நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை ஷாலினி அக்கார்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பலகை போட்டு தொடங்க. கலந்துரையாடவும் பேரவை தமிழ்நாடு நடத்தும் இந்திய வரலாறு களம். நிகழ்வு எண் 2131, 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி. இன்றைய சிறப்பழைப்பாளர் போ. நடராஜன் ஐயா. நீதிபதி பணி நிறைவு. பெரியார் கருத்துக்களை தன் வாழ்க்கை நெறியாக தன் குடும்பத்தாரோடு கடைபிடித்து வாழ்ந்து வருபவர். 60 ஆண்டு கால நீதிமன்ற அனுபவம் உள்ளவர். இதுவரை 5 நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார். 1965 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டம் உட்பட 3 முறை சிறைவாசம் அனுபவித்தவர். ஐயா, நீங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நூற்றாண்டு கால இந்திய வரலாறு, பகுதி 18. தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று எனது தொடர் சொற்பொழிவில் 100 ஆண்டு கால இந்திய வரலாறு என்ற பெருந்தலைப்பில் பெரியார் என்ற தலைப்பில் இது 2வது சொற்பொழிவாகும். தந்தை பெரியார் அவர்கள் கடவுளே இல்லைன்னு சொன்னவருங்கிறது தான் அவரை பற்றிய விமர்சனமாக பெரும்பாலோர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முதல் கொள்கையும் முக்கியமான கொள்கையும் கடவுள் இல்லை என்று சொல்வது அல்ல என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு முதல்
கொள்கை என்பதும் முக்கியமான கொள்கை என்பதும் நாம் சூத்திரன் என்று இழிவுபடுத்தப்பட்டு இருக்கிறோமே, அந்த இழிவு நீக்கப்பட வேண்டும். நாமும் மற்றவர்களும் சமமானவர்கள்தான் என்கிற நிலை வர வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் அவர்களின் முதல் கொள்கையும் முக்கியமான கொள்கையும் ஆகும். நீ சூத்திரன் என்றும் தாசி மகன் என்றும் பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் என்றும் எழுதி வைத்துக் கொண்டு நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த போது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், நான் சூத்திரன் பார்ப்பனரின் வைப்பாட்டி மகன் என்று யார் சொன்னது என்று கேட்டார். பார்ப்பனர்கள் தான் சொல்லுகிறார்கள் என்றார். அப்படி என்றால் அந்த பார்ப்பானை ஒளி என்றார். அதன் பின்பும் அந்த பார்ப்பானுக்கு யார் சொன்னது என்று கேட்டால் வேதம் சொன்னது என்றார்கள். அப்படியானால் அந்த வேதத்தை ஒழித்து கட்டு என்று தந்தை பெரியார் சொல்லிவிட்டு, வேதத்தை படைத்தது யார் என்று கேட்டபோது கடவுள் அதை படைத்தார் என்றார்கள். அப்படியானால் அந்த கடவுளையும் ஒழித்து கட்டு என்றுதான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாரே ஒழிய, எடுத்த உடனேயே கடவுளே இல்லை என்று சொன்னவர் அல்ல தந்தை பெரியார் அவர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆரம்ப கட்டத்தில் குடியரசு ஏட்டில் எழுதி கொண்டிருக்கும் பொழுது சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் ஐயா அவர்கள் எழுதுவார்கள். அப்படி எழுதிய ஒரு கட்டுரையை இதோ நான் எடுத்து சொல்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை கொல்லுவதானால், என்னை அடித்தோ கொன்றோ வெற்றி கண்டு விட்டாயானால் அப்பொழுதாவது உனது சூத்திர பட்டம் ஒளிந்து விடுமா? பெரியார் கேட்கிறார். என்னை கொண்டுட்டாப்புல ஓ சூத்திர பட்டம் போயிடுமான்னு கேட்கிறார் தந்தை பெரியார். சொல், நிஜமாகவே சொல், நானே விஷம் குடித்து செத்து போகிறேன். நீ இல்லாவிட்டாலும் எந்த பார்ப்பனையாவது சொல்ல சொல், நிஜமாகவே விஷம் குடித்து செத்து போகிறேன். உனக்கு என்னை கொல்ல வேண்டிய கஷ்டம் கூட வேண்டாம். காங்கிரஸ் தம்பி, இந்து லாவை பார், அதாவது இந்து சட்டத்தை பார் என்கிறார். இந்து லாவை பார், சர்க்கார் உத்தியோகத்தை பார், மந்திரி சபையை பார், இடைக்கால சர்க்கார் மந்திரி சபையை பார், ஹைகோர்ட்டை பார், ஐசிஎஸ் வர்க்கத்தை பார் என்று எழுதியிருக்கிறார். ஆதாரம் குடியரசு 30/11/1946. இப்படிப்பட்ட பெரியாரை கொலை செய்யவும் முயற்சித்தார்கள் என்பதையும் தந்தை பெரியார் அவர்களே எழுதுகிறார். இதோ பாருங்க, உலகில் நம் நாட்டை தவிர வேறு எங்குமே பார்ப்பான் பறையன் கிடையாதே, சூத்திரன் கிடையாதே. நாம் தானே சூத்திரர்களாக இருக்கிறோம். இந்நாட்டில் நாம் ஒருவர்தான் இந்த சூத்திரத்தன்மையை போக்க பாடுபடுகிறோம் என்பதால் நம்மை ஒழிக்க இப்போது பார்ப்பனர்கள் திட்டம் போடுகிறார்கள். திருச்சியில் என்னை கொல்வதற்காக சில வக்கீல்கள்
முயற்சி செய்து கொண்டு இருப்பதாகவும் அதற்காக சிலரை தயார் செய்வதாகவும் தெரிகிறது. நானும் இன்னும் இருவரும் கொல்லப்படுவதால் உலகம் முழுகிவிடாது. நம்மில் 100 பேர் செத்தால் பார்ப்பன பூண்டே இல்லாமல் நம்மவர்கள் ஒழித்து விடுவார்கள். பார்ப்பன குஞ்சு ஒன்று கூட இந்த நாட்டில் வாழ முடியாமல் போய்விடும் என்று எழுதுகிறார் தந்தை பெரியார் அவர்கள். ஆதாரம் விடுதலை 19/5/1931. அடுத்து காமராசருடைய தாயாரை தந்தை பெரியார் அவர்கள் சந்திக்கிறார். திராவிடர் கழக அழைப்பின் பேரிலே 19/3/1961 அன்று விருதுநகருக்கு வருகை புரிந்த பெரியார் ஈவேரா முதல் மந்திரி காமராஜரின் தாயார் சிவகாமி அம்மாள் அவர்களை கண்டு நலம் விசாரித்தார். சிவகாமி அம்மாள் தமது மகன் கல்யாணமே செய்து கொள்ளாதது பற்றி குறைபட்டு கொண்டார். அதற்கு பெரியார், காமராஜர் கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் உங்கள் குடும்பம் மட்டுமே நன்மை அடைந்திருக்கும். காமராஜ் கல்யாணமே செய்து கொள்ளாததால் இன்று நாடே நன்மை அடைந்து வருகிறது என்று தமக்கே உரிய பாணியில் பதில் கூறினார் தந்தை பெரியார் அவர். அவருடைய கூற்றுப்படி பெருந்தலைவர் காமராஜரின் சொல்லும் செயலும் இருந்தது. காமராஜர் சொல்கிறார், கேளுங்கள். கடையர் எப்படி கடை தேர முடியும்? கல்வி பெற்றால் தேர்வார்கள். படிக்கிற கல்வியால் அறிவும் திறமையும் வளர்ந்தால் பிழைத்துக் கொள்வார்கள், மனிதர்களாக மாறுவார்கள். பெரும்பாலோருக்கு எழுத்தறிவே கிடையாது. ஊரில் பள்ளிக்கூடமே இல்லாத போது எப்படி எழுத்தறிவு வரும்? நம் முதல் வேலை எல்லா ஊர்களுக்கும் பள்ளிக்கூடம் வைத்தல். யார்? காமராஜ் ஐயா சொல்றாங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் வகையில் கல்வியை இலவசமாக்குதல். நாம் பெற தவறிவிட்ட படிப்பை வரும் தலைமுறைகளாவது பெற்று வளர்ந்து வாழட்டும் என்று காமராஜ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆதாரம் தேசிய முரசு ஜூலை 1 முதல் 15 தேதியிட்ட இதழில காமராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் 2500 பள்ளிகளை மூடிய ராஜாஜி பதவி விட்டு போன பின்பு காமராஜ் கிட்டத்தட்ட 3000 பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார் என்பது வரலாறு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்து பாருங்க, தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறளே ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். நீங்க அவரே பள்ளிக்கூடமே போகல, 5வது வகுப்பை கூட அவரு தேர்ச்சி பெறவில்லை. அப்படிப்பட்ட பெரியார் அவர்கள் திருக்குறளில் உள்ள சொற்கள் எப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை தந்தை பெரியார் அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்கள், திருக்குறளை 2000 ஆண்டுகளாக எவ்வளவோ தமிழறிஞர்கள் ஆய்வு செய்து வந்தனர். ஆனால் அத்தனை பேரின் சிந்தனையிலும் தோன்றாத அரிய செய்திகள் பெரியாரின் சிந்தனையில் தோன்றியுள்ளன. அது மட்டுமல்ல, திருக்குறளில் உள்ள தவற்றை சுட்டிக்காட்டி அதை திருத்தம் செய்ய வேண்டும் என்று உரிய காரணத்தோடும் விளக்கினார் தந்தை பெரியார் அவர்கள். இது உலக அறிஞர்களே வியக்கும் உயர்வுக்குரிய ஒரு ஆய்வாகும். உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற குறளை ஆய்வு செய்த பெரியார் அவர்கள், இழந்தவன்
என்று குறளில் இருப்பது தவறு என்றார். அது இழிந்தவன் என்று இருக்க வேண்டும் என்று கூறி அதற்குரிய காரணத்தை விளக்குகிறார். உடுக்கை இழந்தவன் என்றால் முன்னமே ஆடை அவிழ்ந்து விழப்பெற்று அம்மணமாய் நிற்பவன் என்று பொருள் தரும். அப்படிப்பட்டவன் கை விரைந்து சென்று ஆடை எடுப்பது போல என்பது பொருத்தமுடையது அன்று. ஒருவனுடைய கை ஆடையின் நழுவும் போதுதான் அதை பற்றி பிடிக்க விரைந்து செல்லும். அப்படியானால் ஆடை இழிந்தவன் கை போல என்றே இருக்க வேண்டும். அக்காலத்தில் பனை ஓலை சுவடியில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அப்படி எழுதும் போது லீ என்பதில் மேல் வளைவு ஓலையில் பதியாமல் இப்பிழை நேர்ந்திருக்க வேண்டும். அதனால் லீ என்பதற்கு பதில் லா என்று வந்துள்ளது. எனவே உடுக்கை இழிந்தவன் கை போல என்றே திருக்குறள் இருக்க வேண்டும். உடுக்கை அதாவது இடுப்பு துணி நழுவும் போது கை விரைந்து சென்று பற்றுவது போல நண்பன் துன்பப்படும் போது விரைந்து சென்று உதவ வேண்டும் என்பதே சரி என்று விளக்கம் அளித்தார் தந்தை பெரியார். அடுத்து இன்னொரு குறளையும் சொல்றார் பாருங்க. செயற்கரிய செய்வோர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்ற குறளை நுட்பமாக ஆய்வு செய்த தந்தை பெரியார் அவர்கள் இதில் 2ஆம் அடியில் வரக்கூடிய செயற்கரிய என்பதற்கு பதில் செயற்குரிய என்று இருக்க வேண்டும். செயற்கரிய என்பது தவறு என்று விளக்கினார். இந்த ஆய்வமும் விளக்கமும் மிகவும் நுட்பமானது. செயற்கரிய செய்வோர் பெரியார். யாரெல்லாம் செய்வதற்கு அரிய செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் அரிய சாதனை செய்தவர்கள். பிறரால் செய்ய முடியாததை செய்து முடித்த ஆற்றலாளர்கள், அறிவு நிறைந்தோர் என்பதால் அவர்கள் பெரியார் என்பது சரி. ஆனால் செயற்கரிய செயல்களை செய்யாதவர்கள் எல்லாம் சிறியவர்கள் என்று கூறுவது ஏற்புடையதோ மாண்புடையதோ ஆகாது. காரணம், செயற்கரிய செயல் செய்து சாதிக்காதவர்கள் உயர் தகுதி பெற தகுதியுடையவர்கள் அல்ல என்பது சரி என்பது போலவே செயற்கரிய செய்யாததால் சிறியவர் என்று இழிநிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவது சரியாகுமா என்று கேட்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். செயற்கரிய செய்யாதார் சராசரி மனிதர்கள். அவர்கள் செயற்கரிய செய்யவில்லையே ஒழிய கீழான செயல் எதையும் செய்யவில்லை. அவர்கள் தனக்கு உரியவற்றை செய்து வாழக்கூடியவர்கள். மனிதர்களில் 3 தரம். 1 செயற்கரிய செய்வோர், 2 செயற்குரிய செய்யக்கூடியவர்கள், அதாவது தனக்கும் தன்னை சார்ந்தோருக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடியவர்கள். 3 செயற்குரியவற்றை கூட செய்யாதவர்கள், அதாவது தான் செய்ய வேண்டியவற்றை கூட செய்ய தவறக்கூடியவர்கள். இதில் முதல் தரப்பார் பெரியர், 3வது தரப்பார் தான் சிறியர். 2வது தரப்பார் சராசரியாக தன் கடமையை செய்து வாழ்ந்து மடியக்கூடியவர்கள். ஆக வள்ளுவர் சராசரி மனிதர்களை கருத்தில் கொள்ளவில்லை, விமர்சிக்கவில்லை. முதல் மற்றும் 3ஆம் தரப்பினரையே விமர்சிக்கிறார். செயற்கரிய செய்வார் பெரியவர், தனக்குரிய செயல்களை கூட செய்யாதவர்கள் சிறியர். எனவே 2ஆம் வரியில் செயற்கு உரிய என்றே இருக்க வேண்டும்.
செயற்கரிய என்று இருப்பது தவறு என்று நிறுவினார் தந்தை பெரியார் அவர்கள். மேலும் செயற்கரிய என்று இருமுறை சொல்லை பயன்படுத்தும் வழக்கம் பெரும்பாலும் வள்ளுவரிடத்தில் இல்லை. எனவே இருமுறை செயற்கரிய என்று வர வாய்ப்பு இல்லை. கா என்பதற்கு பதில் கூ என்ற பதிவு பாடபேதம் என்று உறுதி செய்தார் தந்தை பெரியார். 2000 ஆண்டுகளுக்கு மேல் எத்தனையோ அறிஞர்கள் ஆய்வு செய்த திருக்குறளில் தவறு இருப்பதை கண்டு அது எப்படி இருக்க வேண்டும் என்றும் கூறியது. ஐயாவின் ஆய்வு நுட்பம், வாதத்திறன், இலக்கிய புலமை, கூர்ந்து நோக்கல் போன்ற தனித்தன்மைகளை புலப்படுத்துகின்றன. பெரியார் யாருக்கு எதிரி? அவர் யாருக்கும் எதிரி அல்ல. 1940களில் விருதுநகரில் பொதுக்கூட்டம். அவர் பொது வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் சந்தித்தார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும். அந்த கூட்டத்தில் பெரியார் பேசினார். ஆரியத்தின் கொடுமைகளையும் ஆரிய அடிமைகளின் மடமையையும் கடுமையாக தாக்கி பேசினார். ஆரிய அடிமைகளில் ஒருவர் ஆவேசமாக கூச்சலிட்டு கொண்டே மேடையில் பாய்ந்து ஏறினார். ஏறிய வேகத்தில் கத்தியை எடுத்து பெரியாரை குத்த முயன்றார். பெரியார் பயப்படவில்லை. குத்த வந்தவனை இறுக பிடித்து கொண்டார். தம் பக்கத்தில் இருந்த நாற்காலி ஒன்றில் அவனை உட்கார வைத்தார். பொதுக்கூட்டத்தில் இருந்தவர்களும் மேடையில் இருந்த தோழர்களும் அவனை தாக்கிட முற்பட்டனர். அவர்களை பெரியார் அடக்கிவிட்டு தொடர்ந்து பேசி வந்தார். வந்தவன் அமைதியாக பெரியாரின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். யாரோ விசை கொடுத்து தாக்க வந்தவன் சாவியின் முறுக்கு தளர்ந்ததும் அமைதியாக போனான். என்றாலும் அவனை பெரியார் போகச் சொல்லாமல் அருகிலேயே அமர்ந்து கொண்டிருந்தான். கூட்டம் முடிந்து மக்கள் கலைந்ததும் அவனை அனுப்பினார். முன்னமேயே விடுவித்திருந்தால் பொதுக்கூட்டம் அவனை கிழித்திருக்கும் என்பதை உணர்ந்தவர் பெரியார். ஏன் அப்படி நடந்து கொண்டார்? அவன் அம்பு எய்தவன் எங்கேயோ. இருவருமே ஆரிய அடிவருடிகள் தான். இருப்பினும் தூண்டி விடப்பட்டவன் தாக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. அதனால்தான் புரட்சி கவிஞர் தந்தை பெரியார் அவர்களை மிக்க பண்பின் குடியிருப்பு என்று அவரை போற்றினார். அடுத்து ரஷ்யாவிலே தந்தை பெரியார் அவர்கள் சென்ற போது அங்கே உள்ள ஒரு நிகழ்ச்சியை சொல்ல விளைகிறேன். ரஷ்யாவில் ஸ்டாலின் முன்னிலையில் நடந்த மேதின விழாவிலும் தந்தை பெரியார் அவர்கள் கலந்து கொண்டார். இந்தியாவிலிருந்து வந்த நாத்திக தலைவர் என அவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் தந்தை பெரியார் அவர்கள். ஸ்டாலின் அளித்த மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 29/5/1932 அன்று ஸ்டாலினை காண பெரியாருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. 3 மாதங்கள் சோவியத் யூனியனில் தங்கியது என்பது ஒரு முழு வாழ்வாகவே அவருக்கு தோன்றியது. அங்கிருந்து பிரிந்து வர மனம் இடம் தரவில்லை. சோவியத் யூனியன் குடிமகனாக வேண்டி அரசாங்கத்திடம் விண்ணப்பித்துக் கொண்டார். அதில் அவர் வெற்றி பெறவில்லை என்பதும் ஒரு வரலாறு. அடுத்து பெரியார் தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பெரியார் தொண்டர்களிலே மிகச் சிறந்தவர், தமிழகம் முழுவதும் அறியப்பட்டவர்
அவர்தான் நமது டாக்டர் மா நன்னன் அவர்கள். அவர் இறுதி காலத்திலே அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்த காலத்தில் ஒரு மரண வாக்குமூலமாகவே அவர் தொலைபேசி வாயிலாக திராவிடர் கழகத்தை சார்ந்த கவிஞர் கலி பூங்கொன்றனிடம் பேசினார். பெரியார் பேருரையாளர் மா நன்னன் அவர்கள் என்ன சொன்னார் அந்த தொலைபேசியில் மரண வாக்குமூலமாக என்பதை இதோ உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சில நிமிடங்களுக்கு முன் மரணத்தின் வாயில் வரை சென்று மீண்டேன். என் வீட்டில் உள்ளோர் அழுது புலம்பினர். இப்பொழுது நான் நல்ல முறையில் இருப்பதாக உணர்கிறேன். அவ்வளவு சீக்கிரம் மரணம் என்னை அணுகாது என்றும் கருதுகிறேன். ஒரு முழு பகுத்தறிவாதிக்கு, நாத்திகனுக்கு சாவும் ஒரு துச்சம்தான். அடுத்து கேளுங்க பாருங்க, நான் முக்கியமானது. நானோ முழு பகுத்தறிவாதி, பெரியாரின் பெருநெறி பிடித்து ஒழுகுபவன், பெரியார் தொண்டர் என்பதில் முழு திருப்தி அடைகிறேன். எனக்கு எந்த குறைபாடும் இல்லை. மதம், கடவுள், சாத்திரம், புராணம், இதிகாசம் என்பவைகளை எதிர்த்து முற்றிலுமாக எரித்து பிசிறு ஏதுமின்றி வாழ்ந்து வருகிறேன். இந்த கொள்கையை சிறப்பாக ஏற்றவர் தாழ்வதில்லை. இந்த கொள்கையை சிறப்பாக ஏற்றவர் தாழ்வது இல்லை. முழு பகுத்தறிவு நாத்திகம் என்பதற்கு ஒரு சொல் வடிவம் திராவிடர் கழகம். கழக செயற்பாடுகள் சிறப்பாக அமையட்டும். ஆசிரியருக்கு என் வணக்கம் என்று ஐயா நன்னன் அவர்கள் கலி பூங்குன்றனிடம் என் மரண வாக்கு மூலமாக இதனை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், சொல்லிவிட்டேன், மேலே பேச முடியவில்லை, வணக்கம் என்கிறார். 27/8/2017 பிற்பகல் 3 மணி அளவில் பெரியார் பேருரையாளர் மா நன்னன் தொலைபேசி மூலமாக கலி பூங்குன்றனிடம் மரண வாக்கு மூலமாக சொன்னவைதான் இவை என்பதை பெரியார் தொண்டர்கள் எப்படிப்பட்ட மன உறுதி படைத்தவர்கள், கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு அருமையான வரலாற்று உரை என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அவர் முஸ்லிம் மதத்தையும் சீர்திருத்த முறைக்கு, அந்த சுயமரியாதைக்கு அவர் கொண்டு வந்தவர் தான். முஸ்லிம் சமுதாயத்தில் முதல் முறையாக சீர்திருத்த முறையில் வாழ்க்கை ஒப்பந்தம் ஈரோடு நாயனார் பாளையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு கொள்கைகள் எவ்வாறு முஸ்லிம் சமுதாயத்திலும் பரவி வருகிறது என்பதை கண்டு பெருமிதம் கொண்டார். அடுத்து இன்னொரு செய்தி, மாலி என்ற ஒரு நாடக கலைஞரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அவருடைய இயற்பெயர் மகாலிங்கம், ஆனால் மாலி என்றுதான் அழைக்கப்படுவார். ஊடகங்களிலும் மாலி என்றே அவர் தனது பெயரை சொல்லிக் கொண்டிருப்பவர். 2003ஆம் ஆண்டு ஞானபீடம் என்ற ஒரு நாடகம் அவரு எழுதுறார். ஒரு தன்னுடைய கருத்துக்களை
அதுல அவர் ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகிறாரு. மாலி 2 பேரை அவர் ஒப்பிட்டு பேசு. அதுல ஒன்று நம்ம ஜெயேந்திரன், காஞ்சி சங்கரமடத்தில் உள்ள ஜெயேந்திரரை பற்றி, இன்னொன்று தந்தை பெரியார் அவர்களை பற்றி அவர் சொல்லுகிறார். கேளுங்கள். முதல்ல ஜெயேந்திரரை பத்தி சொல்றார். 2003ஆம் ஆண்டு ஞானபீடம் என்ற ஒரு நாடகம் போட்டேன். கல்வி ஞானம் இருந்தால் தலித் ஒருவனும் மடாதிபதி ஆகலாம் என்பது இந்த கதையின் மையப்பொருள். மாலி என்பவர் பார்ப்பன இனத்தைச் சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி ஞானம் இருந்தால் தலித் ஒருவனும் மடாதிபதி ஆகலாம் என்பது இந்த கதையின் மையப்பொருள். இந்த நாடகம் பற்றி காஞ்சி சங்கர மடத்தில் ஜெயேந்திரனிடம் யாரோ சொல்லி இருக்கிறார்கள். அவர் என்னை சங்கர மடத்துக்கு அழைத்தார். அதாவது மாலிய ஜெயேந்திரன் கூப்பிடுறார். அந்த நாடகத்தை நிறுத்த வேண்டும் என்றார். மிரட்டலும் இருந்தது அவர்களுடைய பேச்சு. இந்த செய்தி பரவியதால் எனக்கு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற நிலை ஏற்பட்டது. இதனால் வீட்டில் இருந்தவர்கள் அஞ்சினார்கள். நண்பர்கள் வட்டமும் சுருங்கியது. அடுத்து சொல்றார் பாருங்க, இது ஒரு ஆன்மீகவாதியின் அரசியல் போல எனக்கு பட்டது. யாருங்க? ஜெயேந்திரன் ஆன்மீகவாதியின் அரசியல் போல அவருடைய நடத்தை இருந்தது என்கிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, ஆனால் 50 வருடங்களுக்கு முன்னால் 1957ஆம் ஆண்டு கடவுள் இல்லை என்று பெரியார் தீவிர பிரச்சாரம் செய்த காலம். அப்போது மாப்போசி அவர்கள் நாள், அதாவது மாலி, கடவுள் எங்கே என்ற நாடகம் போட்டேன். பெரியாரின் கருத்துக்கு எதிர்மறையான வசனங்கள் கொண்ட நாடகம் அது. மாப்போசி அவர்களுடன் சேர்ந்து பெரியாரை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு அப்போது கிடைத்தது. இவர் பெயர் மகாலிங்கம். குழந்தை மாலி என்ற பெயரில் நாடகம் போடுகிறார் என்று பெரியாரிடம் மாப்போசி அறிமுகம் செய்து வைத்தார். கடவுள் எங்கே நாடகம் போட்ட பையனா நீ என்றார் பெரியார். சொல்லி அறிமுகமான உடனே பெரியார் கேட்கிறாரு, கடவுள் எங்கே என்று நாடகம் போட்ட பையனா நீ என்றார் பெரியார். ஆமாங்க ஐயா, அதுல உங்க கருத்தை கடுமையாக எதிர்த்து வசனம் எழுதியிருக்கிறேன் என்றேன் நான். அதுக்கு மாலி சொல்றாரு, அந்த நாடகத்துல உங்க கருத்தை எதிர்த்து கடுமையான வசனம் எல்லாம் எழுதியிருக்கேன் ஐயா அப்படிங்கிற. அதுக்கு பெரியார் சொல்றாரு, அதனால் என்ன, உன் கருத்தை நீ சொல்ற, என் கருத்தை நான் சொல்றேன், தப்பு ஒண்ணும் இல்லை, மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க என்று பெரியார் சொன்னார். எனக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. உண்மையில் அவர் பெரியார்தான் என்பதை உணர்ந்தேன். அடுத்து சொல்றார் பாருங்க, அருமையான வார்த்தைகள். அரசியலில் ஒரு ஆன்மீகவாதியாக பெரியாரை பார்க்க வைத்த சம்பவம் இது. நல்லா கவனிங்க. தந்தை பெரியார் அவர்களை மாலி சொல்லுகிறார், அரசியலில் ஒரு ஆன்மீகவாதியாக பெரியாரை பார்த்ததாக சொல்லுகிறார். அவரே ஜெயேந்திரரை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெயேந்திரரை ஒரு ஆன்மீகவாதியின் அரசியல் போல இது தோன்றியதுங்கிறார். அவரு ஆன்மீகவாதியாக இருந்தவர், அரசியல் செய்கிறார். ஆனால் அரசியலிலே உள்ளவர் ஒரு
ஆன்மீகவாதியாக இருக்கிறார் என்பதை தந்தை பெரியார் அவர்களை சுட்டிக்காட்டி, தந்தை பெரியார் அவர்களுக்கும் ஜெயேந்திரருக்கும் உள்ள வேறுபாட்டினை அருமையாக விளக்குகிறார் அந்த மாலி என்பவர். இப்போதும் இந்த இரண்டு சம்பவங்களும் என்னை இயக்கிக் கொண்டே இருக்கின்றன என்கிறார் நாடகத்துறையில் அரை நூற்றாண்டு கால அனுபவம் கொண்ட மாலி என்கிற மகாலிங்கம் அவர்கள். இந்த செய்திக்கு ஆதாரம் தீக்கதிர் 16/5/2011 திருச்சி பதிப்பு. அடுத்து காஞ்சி பெரியவரின் கூடவே இருந்து அவருக்கு 40 ஆண்டு காலம் சேவை செய்யும் பாக்கியம் பெற்றவர் லட்சுமி நாராயணன் என்னும் 76 வயது பெரியவர் மாங்காட்டில் இருக்கிறார். அவர் கூறுகிறார், சக்தி விகடனில் காஞ்சி பெரியவர் பற்றிய அனுபவங்களை எழுதச் சொல்லலாம் என்று எழுத்தாளர் சாருகேசியிடம் சென்று அவரை சந்தித்து பேசினேன். காஞ்சி பெரியவர் பற்றி அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு புதுசாக இருந்தது. காஞ்சி பெரியவர் தமது பரிவாரங்களுடன் நடந்து வருகிறார். லஸ் அருகில் அவரையும் அவரது அடியவர் கூட்டத்தையும் தாக்குவதற்காக திராவிடர் கழகத்தினர் களி கட்டைகளோடு நின்று கொண்டு இருந்தனர். தங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதே என்கிற பதைப்போடு டிடிகே சதாசிவம் போன்றோர் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறார்கள். பெரியவரை மேலே முன்னேறி வர வேண்டாம் என்று அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். அவரது பாதுகாப்புக்கு போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களும் தங்களை மீறி பெரியவருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்கிற பயத்தில் அவரை மேலே செல்ல வேண்டாம் என்று தயவுடன் கேட்டுக்கொள்கிறார். பெரியவர் புன்னகைக்கிறார். ஏன் வீணா பயப்படுறேன், அவர் என்னை ஒன்றும் பண்ண மாட்டா என்று சொல்லிவிட்டு அருகே இருந்த அம்பாள் கோவில் எதிரே நின்று சிறிது நேரம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்து கொண்டு விட்டு மேலே நடக்க தொடங்குகிறார். கூடவே நடந்து செல்லும் அனைவரின் மனதிலும் திக் திக் என என்ன ஆகப் போகிறதோ என்று படபடப்பு இருந்தது. அந்த நேரத்தில் ஈவீரா பெரியார் அங்கு வருகிறார். திராவிடர் கழக தொண்டர்களை பார்த்து உரத்த குரலில், எல்லோரும் கட்டைகளை கீழே போட்டுவிட்டு ஒதுங்கி நில்லுங்க, பெரியவரை அவர் எங்கே போகணுமோ அங்கே அவரை ஒரு ஆபத்தும் இல்லாம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு என்று கட்டளையிடுகிறார். அந்த கணீர் குரலுக்கு பெரியவருக்கும் அவரை சுற்றி நிற்கும் அனைவருக்கும் கேட்கிறது. நான் தான் சொன்னேனே, பார்த்தீர்களா என்பது போல பெரியவர் தம் அருகில் இருப்பவர்களை பார்த்து புன்னகை பூத்தபடி தொடர்ந்து நடக்கிறார். பெரியாரின் கட்டளையை சிறமேற்கொண்டு பெரியவரை பாதுகாப்பாக அழைத்து கொண்டு போய் விடுகிறார்கள் திராவிடர் கழக தொண்டர்கள். இந்த சம்பவம் நடக்கும்போது கூடவே இருந்தவர் லட்சுமி நாராயணன். இதை அவர் விவரித்த போது அன்றைக்கு இருந்த படபடப்பு அவரது வர்ணனையிலே இருந்தது. இந்த சம்பவத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரை காஞ்சி பெரியவர் மேளா என்று சொல்லக்கூடிய சிவிகையில் தான் சென்று கொண்டு இருந்தார். அதாவது பல்லக்குன்னு சொல்லுவாங்க. முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேர் இருப்பாங்க. அது ஒரு அரை வட்ட வடிவில அது அமைக்கப்பட்டிருக்கும். உள்ள சில பல இந்த சிவிகை என்பது பல்லக்கு பழைய கால திரைப்படங்கள்ல இளவரசிய ஒரு பல்லக்கில் வைத்து முன்னால் 4 பேர் பின்னால் 4 பேர் தூக்கி செல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். பெரியவரையும் அதுபோல்தான் அடியவர்கள் தூக்கி செல்வார்கள். ஒருமுறை பெரியவர் அதுபோல மேளாவில் நின்று கொண்டு இருந்தபோது வழியில் மேடை போட்டு பெரியார் பேசிக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் சிரமப்பட்டு தூக்கி செல்ல சொகுசாக உட்கார்ந்து கொண்டு போகிறாரே, இவரெல்லாம் ஒரு துறவியா? மனிதனை மனிதன் சுமப்பது எத்தனை கேவலமானது! துறவி என்றால்
எல்லா சுகங்களையும் துறக்க வேண்டும். இப்படி அடுத்தவர் தோளில் உட்கார்ந்து போகும் இவரை துறவி என்று எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் என்று பெரியார் முழங்கிக் கொண்டிருப்பது பெரியவரின் காதுகளில் விழுந்தது. அவ்வளவுதான். மேளாவை அங்கேயே திரை இறக்க சொல்லி இறங்கிவிட்டார் பெரியவர். அவர் ஏதோ சொல்லுகிறார், சொல்லிவிட்டு போறார், அதை பெருசா எடுத்துக்காதீங்கோ, உங்களை சுமந்து கொண்டு போறதை நாங்க பாக்கியமா கருதுறோம் என்று மடத்தைச் சேர்ந்தவர்கள் பெரியவரிடம் துறவியே இல்லை, அவர் சொல்றதான் சரி, எனக்கு இந்த மேளா வேண்டாம், இனி நான் எங்கே போகணும்னாலும் நடந்துதான் போகிறேன் என்று தீர்மானமான முடிவெடுத்து விட்டார் காஞ்சி பெரியவர். ஆதாரம் சக்தி விகடன் பொறுப்பாசிரியர் திரு ரவி பிரகாஷ் அவர்கள் எழுதிய கட்டுரை. அடுத்து ஈவேரா நாகம்மாள் அவர்கள் 11/9/1924 அவரை பற்றி தேசாபிமானம் என்றால் நாகம்மாள் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை பற்றிய செய்தி. ஈரோடு ஸ்ரீமான் வி ராமசாமி நாயக்கர் அவர்களின் அருமை பத்தினியார் திருமதி நாகம்மாள் தனது பார்த்தா இபிகோ 124A பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவுடன் தேசத்தார்க்கு எடுத்த அருஞ்செய்தி. நாகம்மாள் அவர்கள் செய்தியை வெளியிடுறாங்க. பெரியார் அவர்கள் 124A கீழ் கைது செய்யப்படுறாரு. அப்போது நாகம்மாள் விடுத்த அறிக்கையை பாருங்க. என் கணவர் வி ராமசாமி நாயக்கர் இந்த மாதம் 1 தேதி திருவனந்தபுரம் சிறையிலிருந்து விடுதலையானார். 11/9/24 காலை 10 மணிக்கு மறுபடியும் ராஜ துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2 வருஷத்திற்கு குறைவில்லாத காலம் தண்டனை கிடைக்கக்கூடிய பாக்கியம் தமக்கு கிடைத்திருப்பதாய் சொல்லி என்னிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டார். அவர் திரும்ப திரும்ப தேச ஊழியத்தின் பொருட்டு சிறைக்கு போகும் பாக்கியம் பெற வேண்டும் என்றும் அதற்காக அவருக்கு ஆயுள் வளர வேண்டும் என்றும் கடவுளையும் மகாத்மா காந்தியையும் பிரார்த்திக்கிறேன். யார் சொல்றது? நாகம்மாள். அவர் பாக்கியில் வைத்து விட்டு போனதாக நினைத்து கொள்ளும் வைக்கம் சத்தியாகிரக விஷயத்தில் வேண்டிய முயற்சிகள் எடுத்து அதை சரிவர அகிம்சா தர்மத்துடன் நடத்தி அனுகூலமான முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாய் என் கணவரிடம் அபிமானமும் அன்பும் உள்ள தலைவர்களையும் தொண்டர்களையும் பக்தியோடு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்று நாகம்மையார் அவர்கள் அறிக்கை விடுகிறார்கள். ஆதாரம் நவசக்தி 12/9/1924. ஆகவேதான் நண்பர்களே, எனக்கு கொடுத்த காலக்கெடுவை விட 8 நிமிடங்கள் கூடுதலாகவே பேசி முடித்திருக்கிறேன். பொதுவாகவே இன்னும் 2 நாட்களுக்கான சொற்பொழிவு தயார் நிலையில் இருக்கிறது. ஏற்கனவே காமராஜ் அவர்கள் இட்ட கட்டளைப்படி ஒவ்வொரு தலைப்பிற்கும் 1 நாள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆனால் RSS பற்றி 3 நாட்கள் நான் எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது தந்தை பெரியார் அவர்களை பற்றி 2 நாட்கள் எடுத்துக்கொண்டேன். இன்னும் 2 நாட்களுக்கான உரை தயார் நிலையில் இருக்கிறது. அதோடு முடியுமா என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. காரணம், வைக்கம் போராட்டம் பற்றி முழுமையான தகவல்களை சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனவே அதற்கு 1 நாள் தேவைப்படும். ஆக இன்னும்
பெரியார் பற்றி உரை இன்னும் 3 தினங்கள் தேவைப்படுகிறது. அதோடு பெரியார் பற்றிய உரையை முடித்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்ற சிந்தனையில் இருக்கிறேன். ஆனால் என் மனம் இன்னும் எத்தனை நாட்கள் பேச வேண்டுமோ பேச வேண்டும். தந்தை பெரியார் அவர்களை இந்த சமுதாயம் முழுமையாக 100க்கு 100 உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பெரிய ஆசை. அதற்கான முயற்சியிலே தொடர்வேன் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு கலந்துரையாடவும் பேரவை சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அறம்போலும் கூர்மையரேனும் அறம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறுக்கும் அறம்போல ஒருவர் கூர்மை உள்ளவராக இருக்கலாம், அறிவுக்குரிய மக்கட்பண்பு இல்லாவிடில் அவர் ஓரறிவுக்கு மரம் போன்றவரே ஆவார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஆனால் எங்கள் மக்கள் பண்பு அதிகமாக நிறைய காணப்படுகின்ற நம்முடைய மாண்புமை நீதிபதி ஐயா அவர்கள் என்று நம்முடைய இந்திய வரலாறு, அதாவது 18 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு மாதமும் 26ஆம் தேதி ஒரு நல்ல தலைப்புல ஆவண உரையாக நான் பார்க்கிறேன். இந்த வயதுல அந்த செய்திகளை எல்லாம் திரட்டி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரம் 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 சொல்லி அந்த செய்திகளை எல்லாம் சொல்லுவார். என்று தந்தை பெரியாரை பற்றி ஏகப்பட்ட செய்திகள், நிறைவான செய்திகள். அந்த செய்திகளை எல்லாம் பகுத்தறிவு கொள்கை என்பது நமக்கு நம்புவதற்கு முன் கேள்வி கேள். எதற்காக, அதாவது நம்புவதற்கு முன் கேள்விகள், ஏற்குவதற்கு முன் ஆராய் என்ற அடிப்படையில் மூட நம்பிக்கை, ஜாதி, மத அடக்குமுறை மற்றும் பெண்ணடிமைத்தனம் ஆகியவற்றை எதிர்த்து சமத்துவம், சுயமரியாதை மற்றும் மனிதநேயத்தை பெரியார் எப்படியெல்லாம் வளர்த்தார். ரொம்ப உதாரணமா நிறைய விஷயத்த சொல்றார் ஐயா. இது அறிவின் மூலம் மனித சமுதாயத்தை முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக நான் கருதுகிறேன். எதையும் புத்திக்கும் பொதறிவுக்கும் பொருத்தி பார்த்து ஆதாரத்தோடு நம்ப வேண்டும். அதுக்குதான் நீதிபதி ஐயா அவர்கள் ஆதாரம் ஆதாரம் சொல்லி நிறைய செய்திகளை தேதியோடு சொன்னார்கள். அதே போல வள்ளுவத்தையே பெரியார் ஆராய்ந்து பார்த்து இந்த இடத்தில் இப்படி வர வேண்டும், இந்த இடத்தில் இப்படி வர வேண்டும் சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி 2 குறளையும் சொன்னாரு. நான் அந்த குறளுக்கு வரேன். மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் அல்ல, சிந்தனையால் தான் உயர்ந்தவன். ஒருவரும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். இது ஒரு முக்கியமான கருத்து. இந்த கருத்தை தான் நம்ம ஔவையம்மா அவர்கள் ஒவ்வொரு நாளும் முடிக்கும் போது சொல்லுவாங்க. அதுதான் இந்த பிள்ளைகள் கடைசி வரையும் எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு கூட சரி, மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக ஆள்வோம், இதையெல்லாம் ஔவையம்மா போட்டதுதான். அதெல்லாம் அவங்கதான் அதை முடிக்கும் போது சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பெண் கல்வி அறிவு பற்றி பொருளாதார சுதந்திரம் அடைந்து ஆண்களுக்கு நிகராக சம உரிமை பெற வேண்டும் என்பதற்காக கற்பு என்ற பெயரிலே அடிமைத்தனத்தை பெரியார் எல்லாம் எப்படி எதிர்த்தார் என்பதை ஐயா அவர்கள் அந்த உரையில சிறப்பாக எடுத்து காட்டினார்கள். அதே போல கடவுள், மதம், சடங்கு பகுத்தறிவுக்கு எதிரானவையாகவும் மக்கள் அறியாமைக்கு காரணமாக கருதுகிறார்கள் என்பதையும் சொன்னார். ஆதாரமற்ற பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் மற்றும் அறியாமைக்கு மூலம் சமுதாயத்தை ஏமாற்றும் போக்குகளை கடுமையாக எதிர்த்தார்.
அதே போல ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் பின்தங்கியவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் அதிகாரத்தில் உரிய பங்கு கிடைக்க வேண்டும், அதற்காக இடஒதுக்கீட்டை வலியுறுத்தினார் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிபதி அவர்கள் சொல்லுவதை நான் அடிக்கடி ஒரு மேடைகளிலே சொல்லுவேன். எங்க பார்த்தாலும் யாருன்னா பேசும்போது சொல்லுவேன். என்கிட்ட நீதிபதி ஐயா நடராஜன் ஐயா சொல்லுவாங்க, சாமியாருன்னாவே போலி தானே, அது என்ன நல்ல நல்ல சாமியாரு போலி சாமியாரு அப்படின்னு கேட்பாரு. யோ, சாமியாருன்னாவே போலின்னு சொல்றாருயா எங்க நீதிபதி அப்படின்னு சொல்லுவேன் நான். அது மாதிரி எங்க திருவண்ணாமலை சுத்தி சுத்தி பார்த்த சாமியாருங்களா இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இவர் முகம்தான் எனக்கு ஞாபகம் வரும். டக்குன்னு நான் சொல்லுவேன், இவரு எப்படிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, ஓ சாமியார்னாவே போலி தானே, அதே நல்ல சாமியார் போலி சாமியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், அதை குறிப்பிடுவேன். அந்த மாதிரி இன்றைய உரையானது மிகவும் சிறப்பான உரை. இதை எத்தனை தடவை கேட்டினாலும் கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாருக்கும் அனுப்பப்படும். அதே மாதிரி டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் தினமும் பதிவு பண்ணி அந்த மறுநாள்ல இரவோடு இரவாக யூடியூப்ல ஏற்றி அதை எல்லாருக்குமே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒழுங்குபடுத்துறோம். அதே போல எண் போட்டீங்கன்னா நீங்க எந்த எண்ணில பேசுனீங்களோ அந்த எண்ணில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆவணம் பண்ணிட்டு வரோம். அதெல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஐயாவுரை கேட்பதற்காக இன்று நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில நான் எல்லாருக்குமே அனுப்பிச்சிட்டேன். முதல்ல காலையிலே எல்லாருக்கும் ஒரு தடவை அனுப்பிச்சு, அப்புறம் நம்ம குழுக்கள்ல இருக்கிற எல்லாருக்கும் போட்டு, அப்புறம் மதுரையை சார்ந்த அனைவருக்கும் இந்த செய்திகளை எல்லாம் அனுப்பி எல்லாரும் பேசினாங்க. சிங்கராஜா கூட என்கிட்ட பேசினார், மதியானம் கால் பண்ணி பேசினாரு. நான் கூட இன்னொரு உரை ஆற்றுகிறேன் ஐயா இன்னைக்கு, அதனால நான் உள்ள வந்துடுவேன், இல்லைன்னா இது மாதிரி இருக்குது, இன்னொரு நாளைக்கு நான் வரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி ஐயா அவர்கள் இந்த செயற்கரிய செய்வார்கரிய சிறியர் செயற்கரிய செய்யலாதா அப்படின்னு சொல்லி அந்த குரலை ஐயா அவர்கள் சொல்லும் போது எங்ககிட்ட ஒரு ஆய்வறிஞர் கோவிந்தராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார், செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்ய கல்லாதார் அப்படின்னாரு. என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அது மாறிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. முதுபெரும் தமிழாசிரியர் அவரு. ஐயா வயசு இறந்துட்டாரு, இப்பதான் சென்ற வருடம் தான் இறந்தாரு. அவரு சொல்லும் போது செயற்கரிய செய்களை செய்ய கற்றுக்கொண்டவர்கள் பெரியவர்கள், செயற்கரிய செய்களை செய்ய கல்லாதவர்கள் சிறியவர்கள் அப்படின்ற மாதிரிதான் அதை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் சொல்றது ஒரே ஒரு கருத்து என்னன்னா, திருக்குறள் பொறுத்தவரை நீங்க எத்தனை பேர் எத்தனை விதமா சொன்னாலும் பொருந்தும், யார் எதை சொன்னாலும் பொருந்தும். அந்த நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு நான் போறவன். அதனால அவர் ஒரு உரைய ஞாபகம் வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்பாரு, இதுக்கு இந்த மாதிரி உரை அந்த மாதிரி உரை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சொல்றதும் சரி, 1 கோடி பேரு சொல்ற கருத்துக்களும் சரியாகத்தான் அமையும், அதான் வள்ளுவம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி தன்னுடைய வள்ளுவரையே தன்னுடைய மகனாக கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் சிறப்பான உரையாற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி சாலினி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்கள் நிரந்தர வரலாற்று ஆய்வாளர் என்று சொல்லலாம். ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்னன்குடி மக்களுக்கும் ஒரு நூலை நான் அனுப்ப இருக்கிறேன் விரைவில். இந்த நூல் இது பெரியார் இயக்க போராளி நாத்திய வாழ்வியல் வழிகாட்டி ரா ரத்னகிரி, மிக என்னுடைய நண்பர், டெல்லி நாடாளுமன்றத்தில் உயர் அதிகாரி இருக்கிறார் வீர வியட்நாம் என்ற சகோதரி. அவருடைய மாமா தான் இவர் ரத்னகிரி. அவர் பெரியாரும் பற்றிய செய்திகள் மிக அருமையான தொகுத்து இருக்கிறார். இந்த நான் மூவருக்கும் அனுப்பி வைக்கிறேன். படிக்க ரொம்பவும் நேரடியாக
அந்த நிகழ்வு ரொம்ப அருமையாக இருக்கிறது. அதிலிருந்து ஒரு சின்ன 2 வரிகளை மட்டும் அவர் 8 வயது சிறுவராக இருக்கும் பொழுது பெரியாரை சந்திக்கிறார் அந்த ரத்னகிரி. பெரியார் அந்த அந்த சிறுவர் கேட்கிறாரு பெரியார்ட்ட, ஐயா ஒரு சின்ன ஐயம் சொல்லுங்க அப்படின்னு பெரியார் சொல்றாரு. நான் ஒரு சிறுவன், என்னை விட நீங்கள் எவ்வளவோ வயதில் பெரியவர், என்னை ஏன் வாங்க போங்க என்று அழைக்கிறீங்க? அதுக்கு தந்தை பெரியார் சொல்றாரு, சிரிச்சுட்டே சொல்றாராம், நீங்களும் ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன், சக மனுஷனை மதிக்கணும் ஐயா. இப்போ நான் உங்களை மதிச்சேன்னா நீங்கள் உங்களை விட சின்னவங்களை மதிப்பீங்க. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி, மீண்டும் சந்திப்போம். எவ்வளவு ஒரு ஒரு தன்மை! ஐயா அவர்களும் சொல்லும் பொழுது தன்னை தாக்க வந்தவர்களை எவ்வளவு பொறுமையாக கையாண்டு அந்த ஒரு கலவரம் ஏற்பட விடாமல் அந்த தடுத்த விதம் உண்மையிலேயே மீசிலிருக்க வைக்கிறது. வேற யாரும் அந்த மாதிரி நடந்திருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய இருந்தாக இருந்தாலும் அடிக்கு அடி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த தாக்க வந்த அவரையும், இப்போ முகத்தை கழுவும் போது நம்ம கண்ணை இப்படி கை குத்திருச்சுன்னா அந்த விரல் நம்ம வெட்டுறது இல்லை. இன மக்களை, சக மனிதர்களை தன்னுடைய உடலில் ஒரு பாகமாக நினைத்தார் என்றுதான் நினைக்கிறேன். அவர் கல்லால் அடித்தாலும் சரி, தக்காளியால் எதிர்த்தாலும் சரி, அழுகிய முட்டைகளை அடித்தாலும் சரி, எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய தந்தை பெரியாரை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். ஐயா நீங்கள் 3 பாகம் அல்ல 300 பாகமாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியாரை பற்றிய கருத்துக்களை நாங்கள் கேட்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் அறிந்திடச் செல்ல வேண்டும் என்பதனுடைய விருப்பம். அது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றே நம்புகிறோம். 3 நாட்களில் முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அது 300 நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை. பெரியாரை பற்றி முழுமையாக இந்த உலகம் அறிந்து கொள்ளுமானால் உலகம் பெரியாரை போற்றாது. அவரை தெய்வத்தை விட உயர்ந்த இடத்தில் கொண்டு வைக்கும். தெய்வத்தை போற்றுபவர்கள் எல்லாம் பெரியார் பின்னர் வந்து விடுவார்கள். அவ்வளவு சிறப்பான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது பெரியார் என்ற ஒரு மாபெரும் சகாப்தம். மகிழ்ச்சியா என்று கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அவ்வை அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் கடவுளை இல்லை என்று சொன்னவர். அதுதான் பொதுவா எல்லாரிடமும் பரப்பப்படுகிற கருத்து. கடவுளையே இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு. அவருடைய நோக்கம் அது இல்லை. மனிதனை மனிதனாக மதிக்கணும். நான் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை என்பதோடு என்னை விட தாழ்ந்தவன் யாரும் இல்லை. ரெண்டுமே தான் சுயமரியாதை, தன்மானம். அதுதான் தன்மானம் என்று சொன்னார். அந்த தன்மானம் அதுக்குதான் அவர் முதன்மை கொடுக்கிறார். அப்ப அது இருந்ததுன்னா மற்றது எல்லாமே வந்துடும். தன்மானம் மட்டும் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அவனுக்கு எல்லா நற்பண்புகளும் வரும். அவன் சிறந்த மாணவனாக வாழ்வான். எல்லாருக்கும் நல்லது, உலகுக்கே நன்மை பயப்பனாகத்தான் வாழ முடியும். அப்படி ஒரு மிக மிக அருமையான ஒரு அடிப்படை கருத்தை அவர் வலியுறுத்துறார். வெளிநாட்டுல ஏழை பணக்காரன் அந்த வர்க்க மாறுபாடு மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க மட்டும்தான் வர்ணம், இந்த பார்ப்பனர், சத்திரியர், வணிகர், சூத்திரர் என்ற அந்த பாகுபாடு ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு, ஒன்றை அடுத்து ஒன்று அப்படி கிடையாது. அது வெறும் பிரிவினை கிடையாது, ஒண்ணு மேல ஒண்ணு, எல்லாவற்றுக்கும் கீழே பெண்கள். அப்படி ஒரு நிலை. இந்த நிலையை எதிர்த்து போராடணும்னா இந்த அடிப்படை கருத்து இல்லைன்னா அது முழுமையை அடையாது. என்னதான் நீங்க பணம் இல்லாதவனுக்கு பணத்தை கொடுத்து கொண்டே இருந்தாலும் கூட அவனுக்கு தன்மான உணர்ச்சி வரலன்னா, நானும் மனிதன் தான், என்னை விட எவனும் உயர்ந்தவன் இல்லை, என்னை விட தாழ்ந்தவன் யாரும் இல்லைங்கிறத புரிந்து கொள்ளவில்லை என்றால் எதுக்கும் பயன் கிடைக்காது. என்னதான் கொடுத்தாலும் அதனால பயன் கிடையாது. இத அருமையா இந்த கருத்தியலை விதைத்தவர் தந்தை பெரியார். அதனாலதான் இப்பவும் எந்த ஒரு பொய் பரப்புரையோ பொய் கருத்தோ
இந்தியா முழுவதும் பரவுனா கூட அது தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள முழுமையா நுழையிறது இல்லை. வருது, இருந்தாலும் ஓரளவுக்கு பெரும்பாலும் புரிந்து கொள்கிறார்கள். இது நமக்கு உதவாது. அப்படி அண்மையில நடந்த அந்த திருப்பரங்குன்ற நிகழ்வுகள் கூட அதுதான் சுட்டிக்காட்டு. எப்படியாவது இந்த மத கலவரத்தை உண்டாக்கி உங்களை பிளவுபடுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முறியடிச்சதுக்கு அடிப்படையான காரணம் வந்து சுயமரியாதை என்ற அந்த தன்மானம், அதுவும் பகுத்தறிவும் உள்ள மக்கள் இருக்கிறதுனாலதான் அது முடிந்திருக்கிறது. அது ஏதோ ஒரு கருத்து, அது தனியா ஒரு தத்துவம், மெய்யியல், அதை அப்படியே படிச்சா போதும், படிச்சு அவரை புகழ்ந்தா போதும். ஐயா பிரம்மநாயகம் கூட சொன்னாரு, தெய்வத்துக்கு மேல எங்கேயும் கொண்டு போய் வச்சுட்டா நமக்கு பயனே கிடையாது. அத வாழ்வியலா நம்ம பின்பற்றினா மட்டும்தான் அதனால பயன் கிடைக்கும். அது வாழ்வியல் முறை. தந்தை பெரியார் அவருடைய நெறி என்பது வாழ்வியல் முறை, எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முறை. அதை மட்டும்தான் நம்ம செய்யணுமே தவிர அவரை போற்றுவதாலோ அவரை தெய்வத்துக்கு மேலன்னு அதை சொல்லிட்டாலே அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. சிலையை சொல்லுவாரு, சிலையை வந்து குரங்கு மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, அதுக்கு கீழ் எழுதப்படுகிற கொள்கைகள் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னார். அந்த மாதிரி அவர் என்ன சொன்னார் அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆசிரியர் அவர் சொல்லுவார், தந்தை பெரியார் அவர்கள் தந்த புத்தி போதும் அப்படின்னு சொல்றார். அவர் சொன்னதை நான் அப்படியே கேட்கிறேன்னு அவரும் சொல்லப்பட்டார். அந்த அடிப்படை அறிவு எனக்கு போதும், அதை கொண்டு நான் எதை வேண்டுமானாலும் பார்த்தேன். அந்த தெளிவு இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த கோட்பாட்டை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்ததுனால அப்பா நன்னன் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறந்ததாக இருந்தது. அவரு அந்த கொள்கையினாலே நாங்களும் இப்படி ஒரு சிறந்த வாழ்வை வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். மிக அருமையான உரை நீதியரசர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஷாலினி. இந்த ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு, நடராஜன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைய தலைப்பு வந்து இந்த நூற்றாண்டு கால வரலாறு பகுதி 18 வந்து ரொம்ப அருமையாக ஆரம்பித்தாங்க. அதாவது தந்தை பெரியாரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறத இப்போதான் நானே தெரிஞ்சுட்டேன். ஏன்னா தெரியும், ஓரளவுக்கு தெரியுமே தவிர இவ்வளோ விவரங்கள் தெரியாது. இருந்தாலும் ஐயா பேசும்போது ஒவ்வொன்றும் எனக்கு அப்படியே மனசில் அப்படியே பதிஞ்சுது. அதாவது அந்த காலத்தில் வந்து சூத்திரர்கள் அப்படிங்கிறது தனியாக இதுவாக சொல்லுவாங்க. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு குழந்தை அந்த மாதிரி இதை குழந்தைய எடுத்துன்னு வந்தேன் நான். அப்போ எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கோன்னா, அந்த குழந்தைய ஏண்டி போய் எடுக்கிற, போய் கொண்டு விட. அப்போ அவள்லாம் யார் அப்படின்னு நான் கேட்டேன். அவள்லாம் வந்து சூத்ரா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சூத்ரான்னா அவளை தொடக்கூடாதுன்னு அர்த்தம் இருக்கா? அப்போ அவள்லாம் சூத்ரா, நம்மளாம் நல்லவாளா அப்படின்னு அப்போ தெரியாத ஒரு காலத்தில் நான் கேள்வி கேட்டேன் எங்கள் வீட்டில். எதுக்கு இது நான் சொல்கிறேன்னாக்க, அந்த சின்ன குழந்தையிலேருந்து இந்த மாதிரி பிரிவினையை வந்து அந்த காலத்திலேயே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சூத்திரர்கள்னா அவங்களுக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது, மரியாதை கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. அதனால அதற்காக பாடுபட்டவர் நம்ம தந்தை பெரியாருங்கிறத அழகாக எடுத்து ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த நிலை மாறணுங்கிறதுக்காகத்தான் அவர் ரொம்ப பாடுபட்டார். பார்ப்பனர்லாம் எப்படி இருக்குன்னா, வேதத்தினாலாம் வந்தாங்கன்னா, அப்போ வேதம் படைச்சது யார்? கடவுள். அந்த அந்த கடவுளை வந்து படைத்தது கடவுளையே தன்னே ஒழித்தால் தான் அந்த சூத்திரப்பட்டம் ஒழிவது வருமா, அப்படி ஒழிந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த மாதிரி பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிறது அழகாக எடுத்து சொன்னாங்க. அதை வந்து குடியரசு பத்திரிகையில் வந்து விமர்சனமாக அழகாக வந்ததுங்கிறது சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்ப்பனர் வந்து அதாவது
கூறியதை வந்து விளக்கமாக கூறினார். எப்படி அவரை வந்து எப்படியெல்லாம் சொன்னாங்கங்கிறத விளக்கமாக எடுத்து சொன்னாங்க. காமராஜர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியரை படிக்கலைன்னா கூட குழந்தைகளுக்காகவும் நிறைய இது பண்ணியிருக்காரு. அவருக்கு அவங்க அம்மாட்ட வந்து பேசும்போது சொன்னாராம், அவர் வந்து கல்யாணம் பண்ணி செய்யாமல் இருந்ததுனால தான் நாடு வந்து நல்லா உருப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பெரியார் சொன்னாருங்கிறத சொன்னாங்க. எல்லா இடங்களிலும் காமராஜர் வந்து குழந்தைகளுக்காக அந்த சத்துணவு திட்டம் அந்த இதெல்லாம் கொண்டு வந்து பள்ளிக்கூடம்லாம் நிறைய திறந்தாரு அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அடுத்தது வந்து நம்ம வரலாற்றை வந்து மறக்கக்கூடாதுங்கிறத ஆணித்தரமாக சொன்னாங்க. அப்போ அந்த திருக்குறளில் வந்து அந்த உடுக்கை எழுந்த அந்த குறளுக்கு வந்து அழகாக எடுத்து சொன்னது. அதாவது ஆடை இழந்தவன் போல இருக்கும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொன்னாங்க. அது மாதிரி செயற்கரிய அப்படின்னா செயற்குரிய செயல்களை வந்து செஞ்சால் தான் இது ஆகும் அப்படின்னு. அறிவு நிறைந்தவர் பெரியார். வள்ளுவர் வந்து சராசரி மக்களை கலந்த கருத்துக்களை தான் சொல்லியிருக்காருங்கிறத சொன்னாங்க. அப்புறம் ரஷ்யாவில் நடந்த ஒரு விழாவில் வந்து ஐயா வந்து கலந்துட்டாராம். அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இது பண்ணும்போது அதாவது நாத்திகர் என்று அவரை வந்து புகழாரம் சுட்டி அறிமுகப்படுத்தினாருங்கிறத சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த சோவியத் யூனியன் இதை பார்த்துட்டு பெரியாருக்கு ஒரு இது வந்துதான், இந்த சோவியத் யூனியனில் தானும் ஒரு உறுப்பினராகணும், தானும் அங்கேயே போயிடணுங்கிற மாதிரி விரும்பினார். ஆனால் அது வந்து அவருடைய இதில் நிராசை ஆயிடுத்து, அவருக்கு நிறைவேறலை அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த இறுதி காலத்தில் அவர் சொன்ன இதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. திராவிட கழகம் வந்து நாத்திகமும் பகுத்தறிவும் கொண்ட கழகம்ங்கிற அடிப்படை, அதாவது ஆணித்தரமாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் கடவுள் இல்லை என்கிறதுக்கு வந்து மாப்போசியை சேர்த்து அந்த சொல்லியிருக்காரு அப்படிங்கிற சொன்னாங்க. அதில் வந்து மகாலிங்கங்கிறவர் தான் பாலிங்கிற பேரில் அந்த நாடகத்தை இது பண்ணி அந்த நாடகத்தை போட்டோன்னு ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்தது. இருந்தாலும் கடைசியில் வந்து இந்த அவர் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கிறத எடுத்து சொன்னாங்க. ஆக ஒவ்வொரு விஷயமும் ஐயா சொல்லும்போது நம்மனா அதை நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துடுது. ஐயா வாழ்த்துக்கள் ஐயா, என்ன ஆசீர்வாதிங்கோ. ஏன்னா நான் எங்கள் அப்பா பேர் நடராஜன், அதனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு மேனகா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஹலோ, அழைத்ததுக்கு நன்றி ஷாலினி. ஐயா அவர்கள் மிக அருமையாக நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். அந்த கருத்துக்கள் அனைத்துமே வந்து நிறைய கருத்துக்கள் வந்து புதிதாக இருந்தது, புதிய கருத்துக்களாக இருந்தது. அதாவது காமராஜர் வீட்டுக்கு போய் பேசினதாகட்டும், அப்புறம் திருக்குறள், அவர் ஐயா பெரியார் அவர்கள் 5ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி பெறாத நிலையில் திருக்குறளில் வந்து எப்படி இருக்க வேண்டும், இந்த ஒவ்வொரு வார்த்தைகள் எப்படி இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னதும், அவருடைய வாத திறமை, அவருடைய கூர்ந்து நோக்கக்கூடிய திறமை, அதுக்கப்புறம் ஆரியரை பத்தி பேசும்போது அவரை எதிர்த்து பேசி அவரை வந்து தாக்க வந்தவரை வந்து எந்த இதுவும் செய்யாம பக்கத்திலே வச்சிருந்தது. அப்புறம் பெரியாருடைய சீடரான நன்னன் அவர்களுடைய மரண வாக்குமூலம், இதெல்லாம் வந்து புதிய செய்திகள், இப்பதான் முதலா கேட்கக்கூடிய செய்திகள். அதுக்கப்புறம் அவர் மாலி என்ற மகாலிங்கம் அவருடைய அந்த நாடகம், அதுல வந்து ஜெயேந்திரர் அவர்களுக்கும் பெரியாருக்கும் உள்ள அந்த வேறுபாடு, அதாவது அவர் ஆன்மீகத்தில் அரசியல்வாதியாகவும் இவரது அரசியலில் ஆன்மீகவாதியாகவும் பெரியாரை பார்த்த அந்த விதம், அது மிகவும் அருமை. அந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவருடைய கருத்துக்களை சொல்வதில் சுதந்திரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி காஞ்சி பெரியவர் பற்றிய செய்திகள், நாகம்மை அம்மாள் அவர்களை குறித்த செய்திகள் என்று அனைத்து செய்திகளுமே வந்து புதியதாக இருந்தது. ஐயா அவருடைய ஏற்கனவே நடந்த நிறைய கலந்துரையாடல்களை வந்து தவற விட்டுவிட்டோமே என்ற ஒரு இது ஒரு வருத்தமும் எனக்கு இருக்கிறது. அதே நேரத்துல இந்த கருத்துக்கள், பெரியாரை பற்றிய கருத்துக்களை வந்து இன்றைய சமுதாயத்தினர் யாருக்குமே வந்து சரியா தெரியல.
இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து இளம் பருவத்தினருக்கு யாருக்குமே தெரியல. அவங்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. ஐயா அவர்களும் மற்ற சான்றோர் பெருமக்களும் இதை வந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி ஷாலினி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு லக்ஷ்மி ஜெயக்குமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நீதியரசர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நன்றி ஷாலினி. ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவற்றை நாளேடுகளில் தேதிகளும் மிக மிக அருமை. குறிப்பாக பெரியார் அவர்கள் பெண்களுக்காக நிறைய செய்திருக்கிறார். அதனால் நாங்கள் பெண்கள் வந்து எங்களுடைய தந்தையை விட தந்தை பெரியாரை நாங்கள் போற்றி வணங்க வேண்டும். அவர் இல்லை என்றால் இன்று பெண்கள் வந்து நல்ல உயர்ந்த நிலையை அடைந்திருக்க முடியாது. அவருடைய வழியை பின்பற்றி தான் நம்முடைய திராவிட கழகங்கள் எல்லாம் பெண்களை முன்னிறுத்தி அவர்களை முன்னேற்றுவதற்கான பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அது போலவே அவருடைய அந்த தன்னை கொல்ல வந்தவரை கூட அருகில் அமர வைத்தது, இது போன்ற மிக மிக ஒரு நல்ல மனதும் சிறந்த பண்பும் உடையவர் என்பது அதில் நன்றாக விளங்கும். அவர் மீது ஒரு முறை செருப்பை வீசும்போது கூட அவர் என்ன சொன்னார், மற்றொன்றையும் வீசி விடுங்கள், யாருக்காவது உதவும் அணிந்து கொள்ளலாம் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் ஐயா அவர்கள் இன்னும் வைக்கம் போராட்டம் பற்றி மேலும் RSS பற்றி எல்லாம் பேச இருப்பதாக குறிப்பிட்டார். நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். அவர் தொடர்ந்து நிறைய பேச வேண்டும். என்றால் பழைய செய்திகள் அவையெல்லாம் எங்களுக்கு நிறைய தெரியாது. சில செய்திகள் மட்டுமே எங்களுக்கு இப்பொழுது தெரிந்திருக்கிறது. ஆனால் ஐயா அவர்கள் அந்த காலத்தில் நடந்தவர்களை மிக அழகாக சொல்கிறார். எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. நன்றி ஐயா, வணங்குகிறேன். வாய்ப்புக்கு நன்றிமா ஷாலினி. நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு வேண்மாள் அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். நன்றிமா. இன்றைய உரை மிக மிக சிறப்பாக இருந்தது. என்னம்மா? தொடருங்கம்மா. ஒலித்தடை போட்டேன், நீங்க தொடருங்க. சரி. மிக சிறப்பான உரை. ஐயா அவர்கள் இந்த உடுக்கை இழந்தவன் கைபோல் அந்த குரலுக்கு தந்தை பெரியார் அவர்கள் இழந்தவன் என்று இருக்கக்கூடாது, இழிந்தவன் என்று இருப்பது நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போதான் முதல் முறையாக ஐயா சொல்லிதான் அது கேட்கிறேன். மற்ற திருக்குறள் பற்றியெல்லாம் கருத்துகள் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன். இந்த குறள் பற்றி சொன்ன கருத்து அதே போல செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படிங்கிறதுக்கும் சிறியர் என்பதற்கு அவங்க சிறுமையான தொழில் எதுவும் செய்யலையே, அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்களை சிறியர்னு சொல்லணும்னு சொன்னது ரொம்ப அருமை. அந்த 2 கருத்துக்களுமே அதான் பெரியார். அத நுணுக்கமா பார்த்தா அந்த சொல்லோட பொருள் உணர்ந்து அது சொல்றாரு இல்லையா, அது ரொம்ப அருமையா இருந்தது. அது போல ஐயாவோட கருத்துக்கள்ல அப்பாவை பத்தி சொன்ன கருத்து அது உண்மை. ரொம்ப சிறப்பா அப்பா வந்து அந்த இறக்கும் தருவாயில் கூட தந்தை பெரியார் இவரு கவிஞர் எல்லாம் கூப்பிட்டு அழைத்து என்னை வந்து நான் இறந்து போனேன்னா பெரியார் திடல்ல தான் என்னை வந்து பண்ணோம், பெரியார் இதுக்கு பக்கத்துல என்ன புதைக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னோட கணவர் செம்மலை கூப்பிட்டு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வா, நீ போய் சொல்லிட்டு வா, ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்லாம் சொல்றாங்க. அவ்வளோ அந்த பெரியார் மீது உள்ள அந்த பற்று அவருக்கு, அப்பாவுக்கு.
அப்படிதான் அவங்க வந்து சின்ன வயசுலயே அந்த பெரியாரோட இருந்தவங்க. கல்லூரி முடித்த உடனே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்கும்போது ஒரு கூட்டத்துல பேசுறாங்க. பெரியார் பேசும்போது மாணவர் பேச்சாளராக அப்பா பேசுறாங்க. அப்போ பெரியார் கேட்கிறாரு, என்ன பண்ண போற, இப்போ விடுமுறை தானேன்னு கேட்கும்போது, இல்ல ஊருக்கு தான் போறேன். அப்ப என் கூட வரியான்னு கேட்ட உடனே அப்பா அப்படியே போயிடுறாங்க. வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல. தன்னோட பெட்டியெல்லாம் ஊருக்கு நண்பர்களை விட்டு கொடுக்க சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி பெரியார் பின்னாடி போயிடுறாங்க. அங்க போய் ஓராண்டு போல இருந்து விட்டு பிறகு மாணவர் சுற்றுப்பயணத்துக்கு போறாங்க. மாணவர் பேச்சாளராக எல்லா இடத்துலயுமே அப்பா வந்து அங்க பேசுவாங்க. அப்புறம் ஓராண்டுக்கு பிறகுதான் தான் வந்து பணிக்கு செல்லணும் தன்னோட குடும்ப நிலை கருதி அதுக்கப்புறம் தான் பெரியாரே வந்து அப்பா வந்து அனுப்பி வைக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் அப்பா வந்து ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கிறாங்க. 6 பள்ளிகளுக்கு 6 பள்ளியில இருந்தும் அழைப்பு வந்திருக்கு. பெரியாரே தேர்ந்தெடுத்து ஒரு பள்ளிக்கு ஒரு தொகை கொடுத்து அவருக்கு 2 உடைகள் வாங்கி கொடுக்க சொல்லி, வேட்டி சட்டை எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க பெரியாரே. அதன் பிறகு கூட ஒரு முறை ஏதோ ஒரு போராட்டம் வரும்போது அப்பா வந்து பெரியார் திடலுக்கு போயிருக்காங்க. நீங்கெல்லாம் அங்க இருக்கிறதுக்காக தான் நாங்க இங்க போராடுறோம், நீங்க இங்க வரவே கூடாது, நீங்க போய் உங்க பணியை பாருங்க, அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அது வந்து தந்தை பெரியார் வந்து அரசு பணியில இருக்கவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரிதான் பிற்காலத்துல கூட ஆசிரியர் வந்து ராவண லீலான்னு நடந்தது இல்லையா, அப்போ வந்து நாங்க எல்லாருமே போயிருந்தோம். அப்போ வந்து நீங்க எல்லாம் இதுக்கெல்லாம் வரக்கூடாது, நீங்க கிளம்புங்க. அப்பா வந்து அரசு பணியில இருக்காங்க. அப்ப நாங்க எல்லாமும் கூட போயிருந்தோம். அது முடிகிற நேரத்துக்கு அப்ப கலைஞர் தான் முதலமைச்சர், அதனால அதை செய்து முடித்த அப்புறம் தான் கைது பண்ண வருவாங்க. அதனால நீங்க கிளம்புங்கன்னு எங்களை முதல்ல அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படிதான் அதுல எல்லாம் கவனமா இருப்பாங்க. ஆசிரியராவும் சரி, தந்தை பெரியாரை பற்றி அப்பா சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். நாங்க சின்ன வயசுல அது நெருக்கமா பார்த்தது இல்லை. அப்படி அந்த தந்தை பெரியாரோட அந்த குணநலங்கள்லாம் அப்பா சொல்ல கேட்டு மிகவும் சிறப்பாக இருந்தது. அது இப்போ ஐயா சொல்வதை கேட்கும் போதும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து ஐயா இன்னும் 2-3 வாரங்கள் பேசுவதாக சொல்லியிருக்காங்க. அவற்றையெல்லாம் கேட்க ஆவலாக உள்ளோம். மிகவும் மகிழ்ச்சி. சிறப்பான உரை. நன்றி. நன்றிங்கம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வன் 2131 இன்றைய சிறப்பழைப்பாளர் நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களுக்கு அவர்களிடம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, காணல் உரை வருமா அம்மா? ஐயா காணல் உரை கேட்கலையே. காணல் உரை வேண்டான்னு ஐயா சொல்லியிருக்காங்க ஐயா. இது வந்து தொடர் உரை. நிகழ்ச்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ் கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சனங்களுக்கும், குரலும் பொருள் வழங்கிய சகோதர சதிகளுக்கும், லிசபால் வழங்கியவர்களுக்கும், வெள்ளடி செல்ல வழங்கியவர்களுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாராட்டு சான்றிதழ் தரும் ஷாம்லி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம் என்ற வழியோடு மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நாளைய ஐயா யூடியூப் வந்த உடனே ஒரு போட்டுருங்க, நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். அது வேற ஒரு புலனத்தில் கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு மற்றும் திராவிட களம் நிகழ்வு எண் 2132 நாள் 27/4/2026 திங்கட்கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் கவிஞர் கோ. கவியன் கலிய பெருமாள் ஐயா அவர்கள் நாளை உரையாற்றுவோம். ஐயா அவர்கள் நாளை உரையாற்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு பாசிசமும் திராவிடம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆகுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி. மகிழ்ச்சி. சிறப்பு. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான், குணமதி, 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த சாலினி,
மூன்றாம் பகுதி ஒருங்கிணைத்த குணமதி, குரலமுது அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். திருவள்ளுவர் ஆண்டை சொல்ல அன்போடு வேண்டி மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா.